ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய பேரரசுகளை ஆட்சி செய்த அரச குடும்பங்கள் இன்று எங்கே இருக்கின்றன? அவர்களின் அரண்மனைகள், படைகள், பேரரசுகள் மற்றும் அளவற்ற செல்வங்கள் என்ன ஆனது? ஒரு காலத்தில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்திய அந்த குடும்பங்களில் சில இன்று சாதாரண குடிமக்களாக வாழ்கிறார்கள். சிலர் இன்னும் அரச குடும்ப அந்தஸ்தை தக்க வைத்திருக்கிறார்கள். சிலர் தங்கள் பேரரசுகளை இழந்தாலும் தங்கள் பாரம்பரியத்தை இழக்கவில்லை. இன்று உலக வரலாற்றில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்திய சில அரச குடும்பங்களின் கதையை பார்க்கலாம். வரலாற்றில் அரச குடும்பங்கள் வெறும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நாடுகளின் விதியையும் உலக அரசியலையும் தீர்மானித்தார்கள். திருமணங்கள் மூலம் பேரரசுகளை இணைத்தார்கள், போர்களை நடத்தினார்கள், கண்டங்களை மாற்றினார்கள். ஆனால் காலம் மாறியபோது அவர்களின் அதிகாரமும் மாறத் துவங்கியது. முதலில் ஐரோப்பாவின் மிகவும் சக்தி வாய்ந்த குடும்பங்களில் ஒன்றான ஹாப்ஸ்பர்க் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளாக ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பாவின் பல பகுதிகளை இந்த குடும்பம் ஆட்சி செய்தது. ஒரு காலத்தில் சூரியன் மறையாத பேரரசு என்ற பெயர் ஸ்பெயினுக்கு கிடைத்தபோது அதன் பின்னணியிலும் ஹாப்ஸ்பர்க் குடும்பத்தின் தாக்கம் இருந்தது. ஹாப்ஸ்பர்க் குடும்பத்தின் தனிச்சிறப்பு திருமண அரசியல். போரை மற்றவர்கள் நடத்தட்டும், நீ திருமணம் செய்து கொள் என்ற பழமொழியே அவர்களோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. பல அரச குடும்பங்களுடன் திருமண உறவுகள் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்தினார்கள். ஆனால் முதல் உலகப் போருக்கு பிறகு ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு சிதறியது. இதன் மூலம் ஹாப்ஸ்பர்க் குடும்பத்தின் அரசியல் அதிகாரமும் முடிவுக்கு வந்தது. இருந்தாலும் அந்த குடும்பத்தின் வாரிசுகள் இன்று ஐரோப்பாவின் பல நாடுகளில் வாழ்கிறார்கள். அரச அதிகாரம் இல்லாவிட்டாலும் அவர்கள் இன்னும் வரலாற்றின் முக்கிய குடும்பங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறார்கள். அடுத்தது ரஷ்யாவை பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்த ரோமானோவ் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். 1613 முதல் 1917 வரை ரஷ்யாவை இந்த குடும்பம் கட்டுப்படுத்தியது. அவர்களின் ஆட்சி காலத்தில் ரஷ்யா உலகின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றாகவும் வளர்ந்தது. ஆனால் 1917 ரஷ்ய புரட்சி அனைத்தையும் மாற்றி அமைத்தது. இரண்டாம் ஜார் நிக்கோலஸ் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். பின்பு அவரும் அவரது குடும்பத்தினரும் கொல்லப்பட்டார்கள். இதன் மூலம் ரோமானோவ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. பல ஆண்டுகளாக ரோமானோவ் குடும்பம் முழுமையாக அழிந்துவிட்டதாக நம்பப்பட்டு வந்தது. ஆனால் பின்பு குடும்பத்தின் சில கிளை வாரிசுகள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் பல பகுதிகளில் வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. இன்று அவர்கள் அரசியல் அதிகாரம் இல்லாமல் வாழ்ந்தாலும் ரஷ்ய வரலாற்றில் அவர்களின் பெயர் இன்னும் முக்கியமானதாகவே இருக்கின்றது. இப்போது உலகில் இன்னும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மிகவும் பிரபலமான அரச குடும்பமான வின்சர் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். பிரிட்டிஷ் அரச குடும்பம் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் பேரரசு உலகின் 1/4 பகுதியை ஆட்சி செய்தது. பிரிட்டிஷ் பேரரசு சிதைந்தாலும் அரச குடும்பம் முற்றிலும் மறைந்து விடவில்லை. இன்று அவர்கள் அரசியல் அதிகாரத்தை விட ஒரு சின்னமாகவே செயல்படுகிறார்கள். பிரிட்டனின் அரசமைப்பு சட்டத்தின் கீழ் மன்னர் அல்லது மகாராணி நாட்டின் தலைவராக இருக்கிறார். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் இந்த குடும்பத்தின் நிகழ்வுகளை கவனிக்கின்றார்கள். திருமணங்கள், அரசு விழாக்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உலக ஊடகங்களில் இடம்பெறுகின்றன. பழைய பேரரசு இல்லாவிட்டாலும் வின்சர் குடும்பம் இன்னும் உலகின் மிகவும் பிரபலமான அரச குடும்பங்களில் ஒன்றாகவும் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஒட்டோமன் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். 600 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்காசியா, வட ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் பகுதிகளை ஆட்சி செய்த ஒட்டோமன் பேரரசு ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய சக்தியாகவே இருந்தது. முதல் உலகப் போரில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு ஒட்டோமன் பேரரசு சிதறியது. 1922ஆம் ஆண்டு சுல்தானின் பதவி அதிகாரப்பூர்வமாகவும் நீக்கப்பட்டது. அரச குடும்ப உறுப்பினர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். பல தசாப்தங்களுக்கு பிறகு ஒட்டோமன் குடும்ப வாரிசுகள் துருக்கிக்கு திரும்புவதற்கு அனுமதிக்கவும் பட்டார்கள். இன்று அவர்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆனால் உலக வரலாற்றில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த குடும்பங்களில் ஒன்றாக அவர்களின் பெயர் இன்னும் நினைவு கூறப்படுகிறது. இப்போது இந்திய வரலாற்றின் மிகவும் புகழ்பெற்ற அரச குடும்பங்களில் ஒன்றான முகலாய குடும்பத்தை பற்றி பார்ப்போம். பாபர் தொடங்கிய இந்த பேரரசு
அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப் போன்ற ஆட்சியாளர்களின் காலத்தில் உச்சத்தை அடைந்தது. 1857 இந்திய கிளர்ச்சிக்கு பிறகு கடைசி முகலாய பேரரசரான பகதூர் ஷா ஜாஃபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவரை பர்மாவிற்கு நாடு கடத்தவும் செய்தார்கள். இதன் மூலம் முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தது. இன்று முகலாய குடும்பத்தின் சில வாரிசுகள் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் சாதாரண குடிமக்களாகவே வாழ்கிறார்கள். ஒரு காலத்தில் தாஜ்மஹால் போன்ற அதிசயங்களை உருவாக்கிய பேரரசின் வாரிசுகள் இன்று அமைதியான வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆக இந்த அனைத்து குடும்பங்களின் கதைகளும் ஒரு பொதுவான உண்மையை நமக்கு நினைவூட்டுகின்றன. அதிகாரம் நிரந்தரமானது அல்ல. உலகை ஆட்சி செய்த குடும்பங்கள் கூட காலத்தின் ஓட்டத்தில் தங்கள் பேரரசுகளை இழக்க முடியும். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற வரலாற்று தடங்கள் மட்டும் அழியாது. இன்று இந்த குடும்பங்களில் சிலருக்கு அரண்மனைகள் இல்லை, படைகள் இல்லை, பேரரசுகள் இல்லை. ஆனால் அவர்களின் முன்னோர்கள் கட்டிய நகரங்கள், அரண்மனைகள், கோட்டைகள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் இன்னும் உலகம் முழுவதும் நிற்கின்றன. அவை ஒரு காலத்தில் இந்த குடும்பங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக இருந்தன என்பதை நினைவூட்டுகின்றன. வரலாற்றை கவனமாக பார்த்தால் ஒரு முக்கியமான பாடம் கிடைக்கிறது. உலகை ஆட்சி செய்வது கடினம், ஆனால் அந்த அதிகாரத்தை நிரந்தரமாக வைத்திருப்பது அதைவிட கடினம். ஹாப்ஸ்பர்க், ரோமானோவ், வின்சர், ஒட்டோமன் மற்றும் முகலாய குடும்பங்களின் கதைகள் இதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்கின்றன.